இன்னைக்கு அல்வா போல நல்லா வழவழன்னு டேஸ்டான சக்கரை பொங்கல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். இதை போல் செஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. இதை போல் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாமா. பாருங்கம்மா, அரிசி நல்லா 3 தண்ணி விட்டு கழுவிட்டோம். 1 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி. மூணு கப்பு தண்ணி சேர்த்தாதான் சக்கரை பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வச்சுருக்கோம். அப்பப்போ எடுத்து இதை போல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். பால் திக்கு பால், தண்ணியாக சேர்க்காதீங்க, திக்காக சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பொங்கல் இதை போல் செஞ்சோமா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வா போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கூட அப்படியே விடக்கூடாது, டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்மளது அடி பிடிக்காமே இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். விட்டால் அடி பிடிச்சிடும். இது போல் தான் இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான். வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விடும். அதையும் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கம்மா, நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்து நுறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு இன்னும் இருக்கிற வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் நல்லா கரையணுமா, வெல்லம் வாசனை வரக்கூடாது. பாருங்கம்மா, நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கம்மா, வெல்லம் சேர்த்து ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அதே போல் வெல்லம் கரைஞ்சி நல்லா வெல்லம் வாசனை வராமல் இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சுட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா நெய் சூடாகட்டும். பாருங்கம்மா, நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் கூடவே திராட்சை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இதை போல் நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இதை போல் தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வழவழன்னு இருக்கு பாருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான சக்கரை பொங்கல் ரெடி.